முடிவே கிடையாது. அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுல என்ன அப்படின்னா, மனிதராக இருக்கிற நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழாதுன்னா அதுக்கு தண்டனையா அடுத்த முறை நாயாவோ மூளையாவோ குருவியாவோ கொக்காவோ பிறகு முடிவில்லா பிறப்பு. அதுக்கு அந்த நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை எல்லாம் நீ பிறவிகள் பல பிறவிகள் அடைந்து தீர்த்து கடைசியில் தான் முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா வேதம் நமக்கு சொல்றது ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. ஆமே. அந்த வாழ்க்கையும் எவ்வளவு காலம் அப்படின்னு நம்ம கையில நமக்கு தெரியாது. வேதம் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 நாள். அதுவும் ஒரு 130 வயசு வரைக்கும் வாழ்றவங்க இருக்காங்க. இன்னும் 135 வயது வாழ்றவங்க இருக்காங்க. ஆனா what is the use? அவங்க வாழும்போது அந்த வாழ்க்கை ஒன்று அவங்களுக்கு பாரமாக இருக்கும் அல்லது மற்றவர்களுக்கு பாரம். அதுதான் வாழ்க்கை ஒரு குறுகிய கட்டத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு நோக்கத்தோட வாழ்ந்து முடியும். என்னது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வித் அ பர்பஸ். நம்ம எல்லாரும் ஒரு நோக்கத்தோட படைக்கப்பட்டோம். இப்ப கிரைண்டர் எதுக்கு உருவாக்கி இருக்காங்க? கிரைண்டிங் பண்றது. இப்போ உள்ள கிரைண்டர்ல எல்லாம் நிறைய பண்ணலாம். இப்போ வர கிரைண்டர் மிக்சில எல்லாம் மாவு பிசைறது, தேங்காய் திருவுறது, சப்பாத்தி மாவு பிசைறது, நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஃபேன்னா அது இந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணணும், இந்த ஏர் ப்யூரிஃபை பண்ணணுங்கிற ஒரு பர்பஸ். ஏசி அப்படின்னா ஏர் கண்டிஷன் பண்ணணுங்கிறது ஒரு பர்பஸ். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அதுபோல நமக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இதுல ஒருத்தர் சொல்றாரு, என் முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீதிமான் மரிப்பது போல. அப்போ சொல்றாரு, இருந்தா அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்றாரு. முடிவு, நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும்? நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும்? பைபிள் சொல்றது, முடிவிலே உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நீதிமானுடைய முடிவு மகிமையா இருக்கும். ஆமென். அடுத்து இன்னொரு முடிவை குறிச்சு சொல்றது, சாராயம் குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிற முடிவு எப்படி இருக்கும்? அது என்ன பண்ணுவான்? முடிவிலே பாம்பை போல தீண்டும், கடிக்கும், இன்னொரு காரியமும் நீதிமன்றம் சொல்லப்படும். முடிவிலே சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ நான் பதகத்தை வெறுத்தேனே, கடிந்து விடுதலை, என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அப்போ முடிவு வாழ்க்கை சரியா வாழப்படல, வாழ்வினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படலைன்னா அந்த முடிவு குளோரியஸா இருக்காது. அல்லேலூயா. அந்த முடிவு மோசமானதாக இருக்கும், ஒரு அர்த்தம் நிறைந்ததாக இருக்காது. அதனால அவன் சொல்ற, முடிவிலே நான் நீதிமான் போல மரிப்பேனாக. முடிவு மகிமையா. நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்குது? எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சைலண்ட்ல போட்டுருங்க. கண்டிப்பா பில் கேட்ஸ் உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க, ரொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. சரியா? எல்லாரும் சைலண்ட் போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் பேசுறதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். சைலண்ட் போட்டுருங்க. கண்டிப்பா 12:30 கண்டிப்பா அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நீங்க அப்போ வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸ்தேவானுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அவர் சாகுறாரு. பூமியில அவருடைய மரணம் கொடூரமா இருந்தாலும் அவர் கண்ணை மூடிட்டு இருக்கும் போதே வசனம் என்ன சொல்றது? ஆண்டவர் அவர் வரவேற்கிறார். பரலோகத்துல என்ன பண்றாங்க? எழும்பி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை வரவேற்று ஏற்றுக்கொள்றார். முடிவு. கல்லன் 2 கல்லன் இருந்தான். இல்ல ஒரு கல்லன் மனம் திரும்பி என்ன பரதீசில ஏத்துக்குங்க அப்படின்னு கேட்கிறான். உலகத்தின் முடிவு தீர்ப்பின்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. ஆனா சொல்றாரு, இன்றைக்கு என்னோட கூட நீ என்ன செய்வ? அப்ப லைஃப் அர்த்தம் நிறைந்தா இருக்கணும். கண்டிப்பா அர்த்தம் நிறைந்ததா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். 2 நாளாக நம்ம படிச்சோம். 32ஆம் அதிகாரம் 32ல எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருக்காரு. அவர் நன்மை செய்தார் அப்படின்னு என்ன பண்ணுது? எசேக்கியாவின் வர்த்தமானங்கள் என்னது? டைரி குறிப்புகள், திங்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. அவன் செய்த நன்மைகள் இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு. இந்தியாவில் அதிக அணைக்கட்டு காமராஜ். காமராஜர் ஒரு பேர் உண்டு. கல்விக்கண் பிறந்த அரும வீரர்.
அவ்வளவு நன்மை. அவங்க ஆட்சி காலத்துல அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, ஒரு முதலமைச்சரா இருக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க தேசத்துக்கு. இன்றும் அவர்கள் நினைவு கூறப்படுறாங்க. எசேக்கியாவும் நினைவு கூறப்படுறாங்க. அப்படி ஒரு ஆட்சை கட்டி அந்த எருசலேமை வந்து செழிப்பா வைக்கிறதுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்நாட்களை சரியா பயன்படுத்திருக்காங்க அரசரா இருக்கும்போது எசேக்கியா ராஜா. அதை நினைவு கூர்ந்து என்ன பண்ணாங்களாமா, அந்த மக்கள் வந்து நன்றி உள்ளவர்களா என்ன பண்ணாங்க, அவருக்கு 32:33 யூதாவை அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்தபோது அவனை கனம் பண்ணினார்கள். ரொம்ப நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னால கொடுத்து அந்த கல்லறைகள், தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறைகள்ல அவர் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்றாங்க. ஏன் அப்படி வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல் சென்ட் ஆஃப் கொடுத்தாங்கன்னா அவருடைய லைஃப் வந்து பர்பஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வாழ்க்கை வந்து நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். வாழும்போது எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க. வேதம் சொல்லுது, நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. ஆமென். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. உப்பில்லாத பண்ண குப்பையில சொல்லுவாங்க. உப்புக்கு ஒரு தன்மை, உவர்ப்பு தன்மை. அந்த உவர்ப்பு தன்மை அந்த உப்புல இருக்கிற வரைக்கும் அந்த உப்புக்கு மதிப்பு. அல்லேலூயா. அந்த உவர்ப்பு தன்மை இல்ல அப்படின்னா சொல்லுது, உப்பு குப்பையில தான் போடணும். உப்பு என்னது, குப்பையில தான் போடணும். உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, சுவை கொடுக்கணும், கனி கொடுக்கணும். ஆமென். என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். கனி என்னது, ஆவியின் கனியில் என்னது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், கனி கொடுக்கணும். அடுத்து ஒளி கொடுக்கணும். அல்லேலூயா. மனம் கொடுக்கணும். நாமெல்லாம் யாரா இருக்கிறோம், ஜீவ வாசனையா இருக்கிறோம். ஒண்ணுக்கு ஒரு தெரிய வைக்கும், ஜீவ வாசனை, ஃப்ராக்ரன்ஸ். நம்மில் இருந்து மனம் புறப்படணும், நம்மில் இருந்து வல்லமை புறப்படணும். எலியா அடக்கம் பண்ணிருக்காங்க கல்லறையில. அந்த கல்லறைக்கு மேல ஒரு டெட் பாடி தூக்கிட்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு. திடீர்னு மிலிட்டரி எதிரி நாட்டு ராணுவம் வந்த உடனே டெட் பாடியே கல்லறைக்கு மேல, அவங்க எலியா கல்லறைன்னு அவங்க நினைக்கல, போட்டுட்டு ஓடிட்டாங்க. பைபிள் சொல்லுது, அந்த எலும்பும் 2 எலும்பும் டச் பண்ண பிறகு பாருங்க, செத்த பணம் உயிரோட இருந்துச்சு. ஆண்டவர் நடந்து போறாரு, அவருடைய உடல் ஆடையை தொட்ட உடனே ஆடையில இருந்து என்ன பண்ணிச்சாங்க, அன்னையமே. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களில் ஊன்றி எழுந்தார். வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ண சிலர் சொல்லலாம். சிலர்லாம் இறந்து 3 நாள்ல மறந்துடுறாங்க. அவங்க அவன் முன்னெல்லாம் இறந்து 40 நாள் பிரேயர் வைப்பாங்க. அவன் 40 நாள் பிரேயர் வச்சு ஒவ்வொரு வருஷமும் அனிவர்சரி கொண்டாடுறதுக்குள்ள துக்க நாள், மெமோரியல் டே நினைவு கூறுவாங்க. அந்த இறந்த அன்னைக்கு போய் அந்த கல்லறையில போய் நின்றுட்டு ஒரு மாலை போட்டுட்டு ஒரு மரியாதை செலுத்திட்டு வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் நிறைய நேரங்கள் நிறைய வீடுகள் அழுகிறதுக்கு கூட ஆளுங்க. அவன் செத்த உடனே மறக்கப்படுறது என்னது சொல்லுங்க, மறக்கப்படுறது என்னது, நம்முடைய பெயர் மறக்கப்படவே போகுது. எப்படின்னு ஒருத்தர் இந்த ஊர்ல இருந்தாரா அப்படின்னே தெரியல, மறந்து போகுது. பாருங்க, சிலர் எல்லாம் அவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணி போயிருக்காங்க. கிரகாம் பெல் யாரு, கண்டிப்பா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது. டெலிபோன் கண்டுபிடிச்சவங்க. கமெண்ட். இப்பெல்லாம் டெலிபோன் வந்து விதவிதமா வந்துருச்சு இல்லையா. மார்க்கோனி யாரு, ரேடியோ கண்டுபிடிச்சவர். சரியா. எட்வர்ட் ஜென்னர் யாரு, எட்வர்ட் ஜென்னர் யாரு, மலேரியாவுடைய காலராவுடைய தடுப்பூசி கண்டுபிடிச்சவர் இல்லையா. அப்படி மேரி கியூரி யாரு, முந்திலாம் ஆபரேஷன் பண்ணா காலை கையை நல்லா கட்டி போட்டு உயிரோட அறுப்பாங்க. இந்த அம்மா ஃபர்ஸ்ட் குளோரோஃபார்ம் அப்படின்ற மருந்தை கண்டுபிடிச்சாங்க. அவன் என்னது கண்டுபிடிச்சாங்கன்னா ஆவியாங்க படிச்சிருக்காங்க. ஆண்டவர் தான் முதல் ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. அவன் எங்க ஆபரேஷன் பண்ணியிருக்காரு, ஆபரேஷன் பண்ணி ஏவாளை உண்டு பண்ண பையன் கொடுக்கலையா, அதை படிச்சது. அப்போ ஒருத்தர் வந்து வழி இல்லாம ஒரு காரியம் செய்யணும், மயக்க நிலை இருக்கணும், அப்பதான் வலிக்காது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அந்த குளோரோஃபார்ம் வச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்ப நிறைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்துச்சு. அந்த மயக்க மருந்துகள் பல வகைகள், நிவாரணிகள் பல வந்துச்சு. பாருங்க, இவங்க எல்லாம் இன்னைக்கும் நினைவு பெறப்படுறதுக்கு காரணம் என்ன, அவங்க செத்தாவுக்கு கூட இப்பவும் நினைவு பெறப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி போயிருக்காங்க. அவன் லைட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் லைட் கண்டுபிடிச்சாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவன் லைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் 1000 முறை தோத்து போயிருக்காரு. அவன் 1000 முறை, அதுக்கு பிறகு அந்த லைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தாமஸ் ஒரு முறை என்ன பண்ணிருக்காரு, அந்த எல்லா குறிப்புகளை தான் எழுதி வச்சிருக்காரு. அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவருடைய நாய் வந்து என்ன பண்ணிச்சாங்க,
மெழுகுத்தி கதைச்சு வச்சு அதை படிச்சுட்டு போட்டு திடீர்னு அந்த மெழுகுத்திரி வந்து அந்த தட்டி விட்டு அது கண்டுபிடிப்புலாம் எரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பல ஃபெயிலியர்ஸ் பிறகு கண்டுபிடிச்சதான் லைட்ஸ். இப்போ நிறைய லைட்ஸ் வந்துச்சு, நிறைய டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இவங்க எல்லாம் செத்தா கூட இன்னைக்கும் நினைவு கூறப்படுறாங்க. காரணம் என்னன்னா அவர்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி போயிருக்காங்க. இல்லையா? கோயம்புத்தூர் ஒரு பாலம் நடந்தாங்க. என்ன பாலம் சொல்லுங்க? ஜிடி நாயுடு. ஏன் வச்சாங்க அந்த ஐயா அந்த பாலத்துக்கு? ஏன் அந்த பேர் வச்சாங்க? நம்ம அவர் சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. கோயம்புத்தூர். அப்ப பாருங்க, வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறவங்க தான் நினைவு கூறப்படுவாங்க. நம்ம படிச்சு என்ன பண்றது? எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் செய்த நன்மைகளும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் எழுதிட்டு பாருங்க. அவங்க செஞ்சதெல்லாம் எழுதப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா they created impact. ஆமென். தாக்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. சபை எதுக்கு பூமியில நிறுவப்பட்டுச்சு? சபையினுடைய தலை யாரு? கிறிஸ்து. சபைனா என்னது? ஆமா, சபை. பில்டிங் வந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் அவ்வளவுதான். பில்டிங் வந்து சர்ச்சு கிடையாது. இல்லையா? we are the church. ஆமென். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எதுக்கு படைச்சிருக்காரு இந்த பூமியில? ஆமென். தேவனை மகிமைப்படுத்தணும், மற்றவர்கள் கர்த்தரை அறியணும். இல்லையா? அதுக்குதான் சபையை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். வாழ்ந்த பிறகும் வாழும் போதும் வாழ்ந்த பிறகு சொல்லுவாங்க, வாழும்போது கண்டவர், வாழும்போது ரத்த தானம், வாழ்வுக்கு பின்னும் கண்டானம். அவன் அவன் வாழ்வுக்கு பின்னும் வாழலாம். கண்தானம் பண்ணா உங்க கண்ணால உலகத்தை என்ன செய்யலாம்? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பர்பஸ் டிரைவன் லைஃப் நம்ம வாழணும். அல்லேலூயா. சபையா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கூடி ஆராதிச்சு கலைஞ்சு போறதுக்கு நாம் வரல. இட்ஸ் நாட் a club. ஆமென். சபை என்பது கிளப் கிடையாது. ஆமென். நம்ம கூடி வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு, சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்றதுக்கு தேவன் சபையாய் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சிலருடைய வாழ்வின் நோக்கம் நீக்கப்பட்டது. வாசிக்கலாம் 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல யூதாவை ஆண்ட யோராம் 21:17 யோராம் எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் அனைவரையும் பிடித்துக் கொண்டு போனார்கள். யோவாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றுக்கும் தத்தவர்களையும் கொடுத்தது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொடுக்கவில்லை. அவன் ராஜாவாகிற 32 வயதா இருந்து 8 வருஷம் எஸ்ரேலில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இருந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கப்பட்டார். 8 years ஆமென். தேசத்தை ஆளும்படியான 8 ஆண்டுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டார். ஆக்சுவலா அவரை கூட கொஞ்சம் அவரால் ஆண்டுக்க முடியும். ஆனால் அவர் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சாரு. வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றல. அவருடைய பாவத்தினுடைய விளைவினால அவருக்கு ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோயின் விளைவினால அவருடைய குடல் எல்லாமே அழுகி வெளியே வந்துச்சு. அவன் அழுகி குடல் வந்து வெளியே வந்துருச்சு. அவர் யாருமே அவர் தெரியல. அவன் இதுக்கு முன்னாடி படிச்சோம், எசேக்கியா ராஜாவை வந்து கனம் பண்ணாங்க. அவருக்கு பிரதானமான கல்லறை கொடுத்தாங்க. அவன் அது யூதாவும் இஸ்ரவேலின் குடிகளும் என்ன பண்றாங்க? ரெஸ்பெக்ட் பண்றாங்க, மிஸ் பண்றாங்க. ஆமென். மிஸ் பண்றாங்க. அந்த பிரசன்ஸ் மிஸ் பண்றாங்க. ஐயோ, ஒரு நாள் நம்ம கூட இருந்தாரு இல்லையே அப்படின்னு அவருடைய அரசாட்சியை மிஸ் பண்றாங்க. ஆனா இவரை குறிச்சு வசனம் சொல்லுது, விரும்புவார் இல்லாமல் நல்லா இருக்கும். ஆமென். சில பிள்ளைகள் பெற்றதுக்கெல்லாம் பெற்றோர் அர்த்தப்படுறத நான் நிறைய பார்த்தேன். ஆமென். ஒன்ன பெற்றதுக்கு ஒரு உரலை பெற்றாங்க. ஆமென். ஒன்ன பெற்றதுக்கு ஒரு உரலை பெற்றது. பெண்ணைய வச்சா இளநீர், பிள்ளைய வச்சா கண்ணீர் சொல்றாங்க. வேதனையினுடைய உச்சியில உச்சத்தை அப்படி சொல்றாங்க, நீ எனக்கு பிறந்தது ஏன்னா எனக்கு பிறந்த. அப்படி வாழ்க்கை நோக்கத்தை யோராம் தொலைத்து அவருக்கு நல்ல அடக்கம் கூட செய்யல. ஏதோ ஒரு இடத்துல அடக்கம் பண்ணாங்க போட்டு அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு தாவீது நகரத்துல ராஜாக்களின் கல்லறையில பிரதானமான கல்லறையில வச்சாங்க போட்டு. ஆமென். அப்போ ஏன் எசேக்கியாவுக்கு நடந்தது யோராமுக்கு நடக்கல அப்படின்னா, இவர் திருமணம் பண்ணது யாருன்னா ஆகாபின் குமாரத்தி, எசபேலின் குமாரத்தி. ஆகாப் யாருன்னா இஸ்ரவேல கொல்லாங்கானதை செய்யறதுக்கு தன்னையே விற்று போட்ட ஒருவர்.
அவ்வளவு ஒரு மோசமான அரசன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான செய்திகள் யோராமினுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அது என்ன ஒரு நபருக்கு சொல்றேன், அவங்களுடைய பர்பஸையே இறந்து போன ஒரு நபர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16-20 படிக்கிறான். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தை எங்களில் ஒருவனாக. ஆக்சுவலா யூதாசை எதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? இயேசுவை பிடித்தவர்களுக்கு. இப்படி இயேசுவை பிடித்தவர்களுக்கு நல்லது. யாருக்கெல்லாம் இயேசுவை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் வழிகாட்டுறதுக்கு அழைக்கப்பட்ட ஒருவன். இயேசுவை பிடிக்கும்படி கொலை செய்யும்படி கொலைகாரர்களுக்கு வழிகாட்டினார். ஆக்சுவலா வசனம் சொல்லுது, சீடர்களை தேர்ந்தெடுக்கும் ஆண்டவர் ராமுழுதும் ஜெபம் பண்ணார். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி நமக்கு சித்தமானவைகளை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அதுக்கு முன்னால என்ன போடுறது? என்ன இடத்துல போடுறது? அவர் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணார். அதுக்கு முன்னால போட்டுக்கா ராம் முழுதும் ஜெபம் பண்ணார் இருக்கும். ராம் முழுதும் ஜெபம் பண்ணி பின்பு காலையில வந்து நமக்கு சித்தமானவர்கள் தமிழகத்தில் வர்றது. அப்போ யூதாசையுமே ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோட தெரிஞ்சிருக்கார். எங்களில் ஒருவனாக என்ன பற்றி இந்த கனமான என்ன பண்றது? இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இயேசுவோட அவனுக்கு ஒரு பங்கு இருந்துச்சுங்க. இயேசு அவன் அவர் கூட்டத்துல தன்னுடைய கூட்டத்துல அவனை ஏற்றுக்கொண்டிருந்தார். தன்னோடு கூட அவனை வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு ஆபீஸ் கொடுத்திருந்தார். ஆபீஸ்னா கண்காணிப்பு. அவன் ஆபீஸ்னா ஒரு ஜாப். நல்லபடியா அவருடைய சங்கீத புத்தகத்துல அவருடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன். அந்த கண்காணிப்பு யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? யூதாசினுடைய இடத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? யூதாசினுடைய இடத்தை சீடர்கள் வேற யாருக்கோ தேர்ந்தெடுத்தாங்க. மத்தியா தானே மத்தியாவுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா பவுல் ஸ்பிரிட் யாரை தேர்ந்தெடுத்தார்? பவுலை தேர்ந்தெடுத்தார். அப்போஸ்தல ஊழியம். இந்த அப்போஸ்தல பட்டம் அவருக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் வச்சிருக்காங்க. இந்த அப்போஸ்தலருடைய கிரேட்னஸ் என்னன்னா நியாயம் தீர்ப்பாங்க. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய பொறுப்பை யாரு கொடுத்திருக்கா? அவர்களுக்கு 12 சிங்காசனம். ஆமென் ஆமென். ஒரு பிரதானமான ஒரு ஆனர். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நம்ம அதை பார்ப்போம். ஆமென் ஆமென் ஆமென். 12 சிங்காசனம். அதுலதான் அவங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்க. எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்பாங்க. சொல்லுவார், 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்க இந்த பூமியை எல்லாம் நியாயம் தீர்ப்பீங்க. பாருங்க, ஒரு glorious job. அவ்வளவு ஒரு மகிமையான யூதாஸ் கொடுத்து கூட யூதாஸ் என்ன பண்ணாரு? அநீதிக்கு கூலினால ஒரு இடத்தை சம்பாதிச்சிடலாம். அவருடைய ஓட்டம் எல்லாம் அவர் என்னமோ ஆதாயப்படுத்த நினைச்சு கடைசியில கல்லறை பூமி தான் அவர் வாங்கிட்டார். ஆமென். கல்லறை பூமியிலையும் மரிதான் 7 மதம் அடக்கம் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். அசரே சொல்றது வயிறு வெடித்து குடல் சரிந்து. வயிறு ஏன் வெடிக்குது? குடல் ஏன் சரியுது? சொல்லுங்க, ஏன் சரியுது? அப்படியே நாள் மட்டும் கிடந்து குருவி கொத்திருக்கும். குருவி என்ன செஞ்சிருக்கும்? கொத்தி வைக்க ஓட்டப்பட்டிருக்கும். அல்லது அதுவே இறங்கி விழுந்திருக்கும். பாருங்க, ஒரு நல்ல முடிவு இல்ல. ஆமென். வாழ்வின் நோக்கத்தை தொலைப்பதுல யூதாஸ் அவனுடைய காலத்துல ஆண்டவர் தள்ளுதான்னு. ஆமென். காட்டி கொடுக்கும்போது கூட சிநேகிதரே தான் கூப்பிட்டாரு, துரோகியை கூப்பிடல. ஹோலி ஸ்பிரிட் அவர் துரோகியை கூப்பிடுறாரு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எப்படி கூப்பிடுறாரு? வேத வாக்கியங்கள் தான் தேவாவியால் அருளப்பட்டிருக்கு. அந்த தேவாவியானவர் பைபிள்ல என்ன எழுதிருக்கு? துரோகியான யூதாஸ் மாதிரி அவனை துரோகியும் கூட ஆண்டவர் கூப்பிடல, சிநேகிதரே தான். நிறைய சான்ஸ் தந்தார். முக்கத்தை எல்லாம் வீணடிச்சு வாய்ப்புகள் எல்லாம் இழந்துட்டு அங்க முடிவு மோசமா இருந்துச்சு. எதுக்காக அவன் தெரிந்தெடுக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை இழந்துட்டான். அர்த்தமுள்ள வாழ்ந்த ஒரு நபரை சொல்றேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 1-3 படிச்சோம்னா, அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார். அந்த பாடியை வந்து என்ன பண்றாங்க? பாடம் பண்றதுன்னு தெரியுமா? பக்குவப்படுத்துறது. உடம்புல குடல்லாம் எடுத்துருவாங்க, மூளையெல்லாம் எடுத்துருவாங்க. கண்ணில் அழுகக்கூடிய உறுப்பெல்லாம் எடுத்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள வச்சு அதை பாடம் பண்ணி அதை வந்து அப்படியே உயிரோடு இந்த மாதிரி இருக்கும், கெட்டு போகாது. அந்த மாதிரியான சுகந்த வர்க்கம் விட்டார்கள். 40 நாள் அந்த பாடி சுகந்த வர்க்கம் விட, அதாவது பாடம் பண்றது கருவாடு மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 40 நாள். சரியா? அடுத்து அவங்க துக்கம் கொண்டாடுறது எத்தனை நாள்? 40 நாள் பாடம் பண்றதுக்கு அப்பவும் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. 30 நாள் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எங்க கொண்டு போறாங்க? ஆதியாகமம் 57 இருந்து யோசேப்பு தகப்பன் அடக்கம் பண்ண போறாரு. கூட யாரெல்லாம் போறா? அரண்மனை பெரியவர்கள், எல்லா சீஃப் அபிஷியல்ஸ், எல்லா ஐஎஸ்
பியூரோக்ராட்ஸ் எல்லாம் போறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி பியூரோக்ராட்ஸ் எல்லாம் செய்றாங்க, போறாங்க. போய் சகல பெரியோர்கள் யோசேப்பின் வீட்டார், தகப்பன் வீட்டார் கூட போறாங்க. குழந்தைகளும் ஆடு மாடுகளும் விட்டு போறாங்க. அடுத்து மிலிட்டரி போகுது. போகலாம் ரதங்களும் குதிரைகளும் அவனோட பரிவாரங்களும் மிகவும் பாருங்க மிலிட்டரி போகுது. இன்னைக்கு நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ணவங்களுக்காக தேசிய கொடியை மேலே போட்டு என்ன பண்ணுவாங்க, வாழை நோக்கி 7 முறை 3 முறை சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு ஹானர் ஃபியூனரல் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க அரசாங்கம். அப்போ அதே மாதிரியான ஒரு அடக்கம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் வந்து யாக்கோபு வந்து யோசேப்பை பெற்றெடுத்ததுக்காக. அவன் யோசேப்பு என்ன பண்ணாரு, தேசம் பட்டினியால் மெலிந்து போகாதபடிக்கு, பஞ்சத்தால் தேசம் வாடி போகாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் விசேஷித்த ஆவி யோசேப்புக்குள்ள இருந்ததுனால தேசத்தை காப்பாற்றி சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்த காரியத்துக்காக அவன் இந்த ஒரு ராஜமரியாதை. இது அவருடைய முடிவு. எல்லாத்துக்கும் கொண்டாடுறாரு. அடுத்து அடக்கமான 11ஆம் வசனம் பாருங்க. இல்ல 10ஆம் வசனம். ஆதாமி போர்க்களத்தில் வந்து அவ்விடத்தில் பெரும்புலம்பல் புலம்பி அங்கே ஏறினார். 70 + 7 77 days. பாருங்க, அவ்வளவு ஒரு மிஸ் பண்ணிருக்காங்க யாக்கோபின் கோத்திரத்துல தான் இஸ்ரவேல் தேசம் உருவாகுது. அடுத்து பாருங்க, என்னாகமம் 20:29 ஆரோன் ஜீவித்து போனார். அவருக்காக என்ன பண்றாங்க, 30 சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்கு 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. உபாகமம் 34:8 மோசே இறந்து போறாரு. மோவாபின் 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. 30 நாள் துக்கம் கொண்டாடுகிறாங்க. பாருங்க, மோசேயை அடக்கம் பண்ணது கர்த்தர். அல்லேலூயா. அவன் அவரே எடுத்து போய், அல்லேலூயா, நான் நினைக்கிறேன் தேவதூதர்லாம் வந்திருப்பாங்க. அவன் அவ்வளவு ஒரு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கும். பரலோகத்துக்கு போனா எவ்வளவு மரியாதை செலுத்தப்படுதோ. ஏன்னா மோசையை குறித்து சொல்லி தேவனுடைய வீட்டில் எங்கோ உண்மை அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஹானர் பண்ணார். என்னை கனமனுங்கிறவங்க நான் கனமன்னு சொன்னார். பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. யாரெல்லாம் அந்த வாழ்வினுடைய நோக்கத்தை நிறைவேற்றாங்களோ அவங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு நபர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 8:2 ஸ்தேவான வந்து எல்லாரும் நல்ல கட்சி கழுவி கிடைக்கிறாங்க. தேவ பக்தியுள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி, தேவ பக்தியுள்ள மனுஷர்கள் அடக்கம் பண்ணி அவருக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. மிகவும் ஆனா பரலோகம் அவரை வரவேற்கிறது. வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று. மனுஷகுமாரன் வலது பார்சத்தில் உட்கார்ந்தா இருக்காரு. அப்படிதானே? அப்படிதானே? ஏன் எரிச்சிருக்காரு? ஸ்தேவான் முதல் திருச்சபையினுடைய மாத்தியார், ஃபர்ஸ்ட் மாத்தியார். திருச்சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து. திருச்சபையை நிறுவனது யாரு? கிறிஸ்து. திருச்சபைக்காக ரத்தம் கொடுத்தது யாரு? கிறிஸ்து. அந்த திருச்சபைக்கு உயிர் கொடுத்தது யாரு? ஸ்தேவான். பாருங்க, பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் ஆர்டர் வந்து பரலோகத்தில் கொடுக்குது. ஏன்னா கொஞ்ச காலமா வாழ்ந்தாலும் அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. பாருங்க, வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான். எப்படி வாழ்வை முடிக்கிறோம் என்பதும் வாழும்போது நல்ல கீர்த்தி உங்களுக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? நற்கீர்த்தி. நற்கீர்த்தினா நல்ல சாட்சி. நல்ல சாட்சி இல்லாம வாழ்ந்தோம்னா வாழ்ந்து வீண். வாசிக்கலாம். பிரசங்கி 7:1 பரிமள தைலம் அதை பார்க்கிலும் நற்கீர்த்தி ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. இதிலே எல்லா மனுஷரையும் முடிவு ஒரு காரியத்தை தோற்றத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. பெருமை உள்ளவன். How you finish is very important. எப்படியும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை ஓட்ட முடிய போகுது. ஆமென். நான் எப்படி முடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான இம்பாக்டை உண்டாக்கிட்டு போறோங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணி போறீங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு அர்த்தமுள்ளதா வாழ முடியுமோ அவ்வளவு அர்த்தமுள்ளதா வாழ்ந்து முடியும். உங்க வாழ்க்கையின் நிமித்தம் தேவனை ஸ்தோத்திரிக்கணும். மக்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஆமென். தொக்கால் செத்து போனாங்க. வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் அந்த அம்மா தச்சி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. சுத்தி இருந்து அழுதாங்க. ஆனா தொக்கால் திரும்ப ஒரு சான்ஸ். ஆமென். ஆமென். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? You may get another chance. ஒரே லைன் தான்.
ஆனா துப்பாக்கு ரெண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதனால நினைக்கிறீங்க? எதனால நினைக்கிறீங்க? இம்பாக்ட். அவங்க உண்டு பண்ண இம்பாக்ட். பொற்காலம் பேர் வைப்பாங்க. ஆமென். பொற்காலம் எல்லாத்துக்கும் நிறைய பெண்கள் பேர் வைக்கிறாங்க. டைட்டஸ் பேர் வைக்கிறாங்க, பீட்டர் பேர் வைக்கிறாங்க. ஆனா யாராவது ஜூதாஸ் பேர் வைக்கிறாங்க? ஏன் வைக்கல? ஆமென். மனாசே கூட பேர் வைக்கிறாங்க. மோசமான ஆளு. ஆமென். அவன மாதிரி பாவம் செஞ்சு பழிவாங்கி கிட்டது ஆளே இல்லை. பைபிள் சொல்லுது. அவன் செஞ்ச பாவத்தை நிமித்தம் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாத அவன் மூக்குல கொக்கி கொண்டு இழுத்து போனாங்க. நான் கெஞ்சி பிரார்த்தித்தான் கொண்டு ப்ரொடிகல் சன் சொல்லுவாங்க. மனம் திரும்பிய மனிதர், பழைய ஏற்பாட்டின் மனம் திரும்பிய மனிதர். ஆனா யாராவது ஜூதாஸ் பேர் வைக்கிறாங்க? ஏன் வைக்கல? நல்லா இருக்கு கேட்க. ஜூதாஸ் ஜூடாஸ் பேர் ஜூதாஸ் நல்லா இருக்கு. ஆனா ஆக வாழ்க்கை எப்படி முடிக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். திருச்சபை வந்து அந்த பர்பஸை நிறைவேற்றணும். 5 நோக்கம் இருக்கு திருச்சபை. 5 நோக்கம். 5 நோக்கத்தை வரநாட்கள்ல நம்ம ஒரு சீசத்துவத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்த போறோம். ஆமென். ஆமென். தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு திருச்சபையா, ஒரு ஹெல்த்தி சர்ச்சா நம்ம வரநாட்கள் நம்ம செய்வோம். நிறைய ஆலோசனைகள் ஆண்டவர் கொடுத்தார் ஒரு வாரத்துல. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஆமென். அதை வாரம் நான் அதை காரியங்கள் சொல்றேன். அப்ப பாருங்க, வாழ்க்கை எப்படி முடிக்கணும், இந்த தாக்கம் வந்து தொடரணும். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் சாகலாம், ஆனா தேவ பணி சாகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம தினமும் அந்த வாழ்க்கை தாக்கம் உண்டு பண்ணி கொண்டே இருக்கு. 2 அதிகாரம் 8-10 படிச்சோம்னா ஒரு மேன் ஆஃப் காட் பெறக்கூடிய ஒரு உமன் ஆஃப் காட் பெறக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாரும் வாங்கணும் ஆண்டவர்ட்ட. சுனேமூர்ல ஒரு கணபுருந்திய பெண், அந்த பெண்ணோட பேர் சொல்லப்படல, அந்த வீட்டுக்கு அவனை வருந்தி லஞ்சுக்கு கூப்பிடுறாங்க. லஞ்சுக்கு படல உணவுக்கு மட்டும் சரியா. அவர் எப்பெல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ரூம் குளிக்கிறதுக்காக போகும்போதெல்லாம் ஒரு ரூம் அவங்க தங்குறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பாருங்க, அந்த அம்மா அந்த எலிசாவுட்ட கண்ட ஒரு குணம் புருஷன் பண்ணி சொல்றாங்க. அவசரம் அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் வெத்தை மேலே பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த சர்டிபிகேட் நம்ம வாங்கணும். ஹல்லேலூயா. இந்த சர்டிபிகேட் நம்ம வாங்கணும். யார்ட்ட? ஆண்டவர்ல. ஆண்டவர் உங்களை எப்பவுமே பரிசுத்தவானாக பார்க்கல. நீங்க ஆண்டவரை பார்க்கவே தெரியுமா? ஆமென். பாவம் மன்னிக்கப்பட்டதுல இருந்தே நீ யாரு? நீதிமான். ஆண்டவர் வந்து உங்களை நீதிமானாக பார்க்கல. ஆமென். மக்களிடத்துல இதை வாங்குங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலகம் இதை நமக்கு எதிர்பார்க்குங்க. ஆமென். இது இல்லைன்னா நாம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நம்மிடத்தில் எப்போதாவது வந்து போகிறா, எப்போது வந்து போகிறா, எப்போது. இன்னைக்கு இந்த சாட்சி சபையினருக்கு இல்லை. ஆமென். சபையை குறித்து என்ன பேசிக்கிறாங்க? கேள்வி நீங்க காது கொடுத்து கேட்டதா பாருங்க. ஆமென். என்ன பேசிக்கிறாங்க? எலெக்ஷன் வந்துச்சுன்னா சண்டை போடுவாங்க. ஆமென். என்னது? எலெக்ஷன் வந்தா சண்டை போடுவாங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு? 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 சண்டை போடுறதுக்கு, விளக்கு பிடிக்கிறதுக்கு போலீஸ். அதுக்கு நீதிபதி யாரு? கர்த்தரை அறியாத ஒருத்தன் வந்து ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து நியாயம் சொல்றான். சபை தன்னுடைய சாரத்தை இழந்து போச்சு. ஆமென். சபை தன்னுடைய உருவத்து தன்மை இழந்து போச்சு. சபை தன்னுடைய கனி கொடுக்கும் தன்மை இழந்து போச்சு. அப்போ எலிசாவுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 1 தீமோத்தேயை குறித்து பைபிள் சொல்லுது. தீமோத்தேயை குறித்து பைபிள் சொல்லுது. தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனா அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். சீசன் இன்னைக்கு ஏன் சாட்சி இல்ல அப்படின்னா சீசனா இல்ல. ஆமென். ஏன் சாட்சி இல்ல? விசுவாசிகளா இருக்காங்க. ஆமென். விசுவாசம் விசுவாசம் கூட விசுவாசி. ஆமென். அப்படிதான் பண்ணுது. அது விசுவாசத்தை நடக்குதுன்னு போடுது. விசுவாச சீசன் டிசேபிள்ங்கிற வார்த்தையில இருந்தா டிசிப்ளின்ங்கிற வார்த்தை உருவாகிருக்கு. ஆமென். ஆண்டவர் யார் உருவாக்க சொன்னாரு? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி விசுவாசிகளாக்கியா? சீசராக்கி. ஆமென். இதெல்லாம் நம்ம இனி வரும் நாட்களில் செய்ய போறோம். ஹல்லேலூயா. ஆமென். சீசராக்கி அப்படின்னு சீசன் வந்து என்ன பண்ணுவான்? அவர் என்ன பண்ணுவான்? தகப்பனை தாயை காட்டும் கர்த்தரை அதிகமாக நேசிப்பான். அவன் தான் சீசன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி வருவோம். அவன் தான் சீசன். விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிப்பாங்க. விசுவாசிகளாக இருக்க அழைக்கப்படல, சீசர்களாக மாறும். அப்போ தீமோத்தேயு என்கிற ஒரு சீசன் இருந்தான். 2வது வசனம், லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள
ஆமென் ஆமென். ஆக்சுவலா ஒரு கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு கொடுக்க போறாங்கன்னா பொண்ணு கொடுக்க போறவங்க என்ன பண்ணுவாங்க? பொண்ணை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? பொண்ணை பிடிச்சி விசாரிப்பாங்க. எப்படிங்க பொண்ணு? நாம யாரு? மனவாட்டி. ஹல்லேலூயா. கரை இல்லாத மனவாட்டியா அவர் நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ நம்முடைய எல்லைகளில what is the fragrance from us? என்ன fragrance வெளிய வருது நமக்கு? ஆமென். என்ன fragrance வெளிய வருது? நமக்கு எப்படிப்பட்ட வாசனை நம்மகிட்ட இருந்து புறப்படுது? ஜீவ வாசனை புறப்படுதா? வாசனை புறப்பட்டால் ஆமென். சிலர் எல்லாம் தாளிக்கும் போதே பயங்கர வாசனை. ஆமென். அது ஒரு இருக்கும். ஆக்சுவலா பசியை தூண்டி விடுறதே என்னது? வாசனை. அப்ப நமக்குள்ள என்ன வாசனை புறப்படணும்? ஒண்ணு புரியுது, ஜீவ வாசனை. நாம நற்கந்தம், கந்தம் என்னது? சுகந்தம், கந்தம், நற்கந்தம் வாசனை நம்மள இருந்து புறப்படணும். என்ன வாசனை புறப்படணும்? ஜீவ வாசனை. லைஃப் வந்து நம்ம கிட்ட வெளிய போணும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நமக்குள்ள வந்துட்டாங்க. லைஃப் வெளிய போணும். பாருங்க, நமக்குள்ள ஒரு ஆற்றல் புறப்படணும். நம்முடைய தொடுதல், ஆடையை தொட்டும் போது ஒரு ஆற்றல் புறப்படுது. இயேசுவுடைய ஆடையில பேதுருடைய விரல்ல இருந்து என்னது? ஒரு ஆற்றல். அது வந்து என்ன பண்ணிச்சு? வியாதிப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணிச்சு? சுகமாக்கிச்சு. உமிழ்நீரில இருந்து ஒரு வாசனை. பாருங்க, எலிசாவா படுத்திருந்த கட்டிலுக்கு மேல ஒரு பணத்தை தூக்கி வச்சு அதில் போட்டு ஊட்டி எடுத்து உயிர் வந்துருச்சு. அப்போ நாம் எதில் உட்காருகிறோம்? ஆமென். எதில் உட்காருகிறோம் அதில் என்னுடைய இம்ப்ரிண்ட் இருக்கு. அந்த இம்ப்ரிண்ட்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. ஆமென். என்னுடைய ஆடையில ஒரு ஆற்றல் இருக்கு. என்னுடைய பெல்ட்ல ஒரு ஆற்றல் இருக்கு. என்னுடைய உமிழ்நீர்ல ஒரு ஆற்றல் இருக்கு. இது வந்து ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணணும். அதுக்காக தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே இது இருக்கு. இதை உணர்ந்து இதுல நம்ம வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சபை வந்து அப்போ லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே தீமோத்தேயுவுக்கு அவ்வளவு ஒரு நற்சாட்சி. நற்செய்தி சொல்வது எளிது, நற்சாட்சியோடு சொல்வதுதான் கடினம். ஆமென். எல்லாரும் நற்செய்தி சொல்றாங்க. நற்சாட்சியோட சொல்றோமா? அப்போ நற்சாட்சி உள்ள தீமோத்தேயு. அடுத்து யோவான் 3:1-12. தெமந்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றான். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவோம். பாருங்க, அவங்க லைஃப் வந்து ஒத்துலிவிங். தெமந்திரியு ஒரு வாழ்ந்தாங்க, ஆனா பர்பஸ் நிறைவேற்றி தான் அவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் போயிருக்காங்க. ஹல்லேலூயா. ரொம்ப காலமா வாழ்ந்தாங்கன்னா பேதுரு எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு? கொஞ்ச காலம். ஆமென். பவுல் எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு? கொஞ்ச காலம். இயேசு எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு? 33 வருஷம். 33 வருஷம். சேவான் வந்து 35 ஆண்டு தான் வந்திருக்காங்க. ஆமென். ஆனா இன்னைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள். ஆமென். இன்னைக்கும் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். காரணம் என்ன? நோக்கத்தை நிறைவேற்றி பேசுறாங்க. ஹல்லேலூயா. தாக்கத்தை ஏற்படுத்தி பேசுறாங்க. உங்க கிராமத்துல என்ன மாதிரியான தாக்கம் நீங்க உண்டு பண்ணிருக்கீங்க? இந்த வீட்டை சுத்தி என்ன மாதிரியான தாக்கம் உண்டு பண்ணிருக்கீங்க? ரொம்ப முக்கியம். இயேசு பாருங்க, மத்தேயு 27:52. அவர் கொலை செய்யற அந்த அந்த மரணத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா, அவங்க சொன்னது 100க்கு அதிபதியும் சங்கர், என்ன சங்கர்? ஆட்டோ சங்கருடைய மரணத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு டிஜிபி பேசிட்டு இருக்காரு. அப்போ அவரு அந்த மரணத்தை மாற்றம் கடைசியாக மனம் திரும்பி பைபிள் எப்போ படிச்சு ஜோமெண்ட்டு பார்க்க. ஆமென். 40 கொலை எத்தனை கொலை பண்ணவர் கடைசியில் ரசிக்கப்பட்டிருக்காரு. அதை பற்றி சொன்னார். அதே மாதிரி மரணத்தை நிறைவேற்றக்கூடிய 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென். என்ன சாட்சிங்க அது. ஹல்லேலூயா. சிலுவையில் இருந்த கள்ளன் என்ன சொன்னான்? நாம் வந்து நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாத ஒன்றும் என்ன செய்யல. ஒரு கிரிமினல் சொல்றான். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, லூக்கா 23:47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். யாரை மகிமைப்படுத்தினான்? தேவனை. ஒரு பர்பஸை நிறைவேற்றிட்டு இந்த வாழ்க்கையில நம்ம கண்ண போடணும்னா அவர் லைஃப் வில் glorify God.
ஆமென். நம்முடைய வாழ்க்கை வந்து தேவனை மகிமைப்படுத்தும். தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அழைக்கப்படும். ஆக்சுவலா நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் தேவனை தூசிக்கவும் செய்யும், தேவனை மகிமைப்படுத்தவும் செய்யும். எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க? ஆக்சுவலா நீங்க ஒரு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்றீங்க, உங்களை மாத்திரம் தூசிக்க மாட்டாங்க, ஒரு திருச்சபையை தூசிப்பாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவனை தூசிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் பூராம தான் இருப்பான். அவன் எல்லாம் பிராடு பயிர்ல சொல்றாங்க இல்லையா, வெளியே சொல்றாங்க இல்லையா, எல்லாமே பிராடு பயிர்ல பாருங்க. இயேசு வாழ்க்கையை முடிக்கும் போது சொல்றாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னா சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. அவர் முடிச்ச பினிஷிங் லைன் பாத்தீங்களா, அவ்வளவு glorious. அல்லேலூயா. அந்த மரணத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த பிளாக்கியுடைய மனைவி சொல்றா, என்ன சொல்றா, அந்த அவர் எது நீதிமான் ஒன்றும் செய்யாதீங்க, அவர்களுக்கு சொப்பனத்துல வெறுப்பாடு. அது இதுதாங்க டெஸ்டிமனி. இந்த மாதிரியான இம்பாக்ட் உருவாக்கணும், சமுதாயத்தில் இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்ததான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் வாழ்க்கை. அதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றபடி பிளஸிங்ஸ் அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் வரும். ஆமென். அது நோக்கம் அல்ல. ஆமென். நீங்க எதுக்காக வாழ்றீங்க? கர்த்தரை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நயம் காட்டி நாளை எப்படி அழைப்பார், எப்படி அழைப்பார், எப்படி அழைப்பார், எப்படி அழைப்பார், நான் ஆசீர்வதிப்பேன். இந்த மாதிரி வெளியே பேச முடியாது, அப்படிதானே? இந்த மாதிரி வெளியே சீசத்தை கொடுத்து பேச முடியுமா? வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், யாராயிருந்தார் பேரங்கள் இன்றி திருமையாய் அன்பை பெற்றவே நயம் காட்டி அழைப்பார். அவன் ஆனா பொய் சொல்வாரு சொல்லல. ஃபர்ஸ்ட் அழைச்சி உங்களுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு நன்மைகள் தருவார், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்காக மாத்திரம் நீங்க அவரை பின்பற்றக்கூடாது. இல்லையா? கிஃப்ட் பெருசா, கிவர் பெருசா? கிஃப்ட் வேணுமா, கிவர் வேணுமா, பரிசு வேணுமா, பரிசை கொடுத்தவர் வேணுமா? தெய்வத்தின் பரிபூரணம் அவருக்கு இருக்கு, அப்படிதானே? அப்படிதான் சொல்லுது வசனம். அப்படி யாரை பிடிக்கணும்? சிலர் எல்லாம் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், இயேசு வீட்டுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பா நல்லது கிடைக்கும். முதல்ல கிடைக்கிறது இளைப்பாறுதல். அடுத்து வருத்தப்பட்டு பரவத்துக்கிறவர்களே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தான். அடுத்ததான் உங்களுக்கு பெஸ்ட் தருவார். அவர் தரதுல பெஸ்ட் வந்து நித்திய ஜீவன். ஆமென், ஆமென். இம்மைக்காக மாத்திரம் அவரிடத்துல நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தா பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இம்மைக்கான காரியங்களை அவர் நீங்க கேட்காமலே தருவாருங்க. அவருடைய மனசை சந்தோஷப்படுத்தி இருக்க போதும். ஆமென், ஆமென். அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சண்டை வராது. பக்கத்துல சண்டைக்காரங்க சமாதானம் ஆயிடும். அடுத்து கர்த்தருக்கு மனமகிழ்ச்சி செய்து அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவர் காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்தார். உத்தியாகமம் சொல்லிருக்கு, இரவு பகலும் ஞானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அல்லேலூயா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்காமலே வரும். ஆமென். ஆனா அவரை ஹாப்பியா வச்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, யாரை குறித்து ஏசாவை பெற்றதுக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மனநோவா இருக்காங்க. நோவுலே பெரிய நோவு என்னது? மனநோவு, ஸ்ட்ரெஸ். எப்பவுமே ஈசாக்கும் ரெபெக்காவும் மனுஷனை பூமியில உண்டாக்குறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாராமா? மனஸ்தாபப்பட்டார். ஆனா நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது எதுக்குன்னா ஆண்டவரை ஹாப்பியா வச்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் அப்படின்னா என்னது? அவரை ஹாப்பியா வச்சிருக்கணும். அவர் ஹாப்பியா இருக்கிற மாதிரி பரிசுத்தாவியை முத்திரையாக பெற்ற மீட்கப்படும் 4 பேர் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை அவர் துக்கப்படாம அவர் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நீங்க வாழுங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிறது தேவை எல்லாம் அவர் கேட்காமலே தருவாரு. அல்லேலூயா. நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க தேவை இல்லை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யார் தொடரும்? என்னை தொடரும். நீங்க அதை தொடர்ந்து போக தேவையில்லை, அது வரும் பின்னால. அல்லேலூயா. அப்போ என்னன்னா நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படுத்துற அவரை மற்றவங்க மகிமைப்படுத்துறது மாதிரியான ஒரு லைஃப் வாழ அழைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம அதுக்கு ஒப்பு கொடுப்போம். எவ்வளவு நாள் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம். வாசிக்கலாம். பிரசங்கி 8:12 ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு அந்த அந்த பிரீச்சர் கேள்வி கேட்கிறார். யார்? சாலமோன் கேள்வி கேட்கிறார். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? பாருங்க, 100 அது அவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு
தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். யாருங்க ஆசீர்வாதமா இருப்பா? உண்மையான ஆசீர்வாதம் என்னது? அவருக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமெங்க. ஆமென். எவ்வளவு காலம் அது கர்த்தர் கையில இருக்கு. காலங்கள் கர்த்தர் கையில இருக்கு அப்படிங்கிறது. நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் கையில இருக்கு. எவ்வளவு நாள்கள் குறித்த நாட்கள் அவர் வச்சிருக்காரு. அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டது வசனங்கள். அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், எழுதி வச்சிருக்காரு. ஆனா லைஃப் should be worth living. ஒரே வாழ்க்கை உருப்படியா வாழ ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்யணும். அது சொல்றாரு 6:3 படிக்கலாம். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலா இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கலும் கருவழிந்த பிண்டம் வாசி. என்னோட டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். ஒருவருக்கு 100 பிள்ளைகள் இருக்கலாம், அவர் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் இன்பம் அடையாமலும் இறந்த பின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவாரானால் அவரை விட கரு சிதைந்த பிண்டமே வாசி. நிறைய குழந்தை பூமியில் கலக்குது. சில குழந்தை கலக்க முடியே வேற மாதிரி குழந்தை. இதை குறித்து இப்படி யார் இந்த மாதிரி யாரை குறித்து சொன்னார்? பாத்தீங்களா? மத்த 26, 24, 25 மனுஷகுமாரன் நம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரவி நானோ ஆண்டு சொல்றாரு, என்னை குறித்ததான தீர்க்க தரிசனம், நான் பாடுபட மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் யாரை கொண்டு வேணாலும் நிறைவேறும். ஆமென். ஆனா என் கூட இருந்து உன் மூலமா அதை நிறைவேறக்கூடாது ஆமென் அப்படின்னு ஆசைப்படுறேன். பிதாவா சொல்ல, நீ எனக்கு தந்த எல்லாரையும் நான் காட்ட சொல்றேன். ஒரே ஒருத்தர் எடுத்துட்டாங்க. உல்லாசம் எல்லாம் அந்த கொண்டு இருக்கும். 12 பேரும் காப்பாற்றப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆள் மிஸ் ஆயிடுச்சேன். இல்லையா? ஒரு ஆள் மிஸ் ஆயிடுச்சேன். அந்த வர்க்கம் அவருக்கு இருக்கு. இப்ப சொல்றாரு, யூதாசை பார்த்து சொல்றாரு, அக்காம தான் காசுக்குமா. ஆமென். ஆமென். என்ன வசனம் இருக்கு? என்ன வசனம்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவன் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். கழுவப்பட்ட நாயானது தான் கக்கினதை தின்ன திரும்பினது போலவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளை திரும்பினது போலவும் ஆயிற்று அப்படின்னு போது நடந்தது கூடாது. ஆமென். இவ்வளவு சத்தியம் அறிஞ்சு, இவ்வளவு வெளிச்சத்தை புரிஞ்சு, இவ்வளவு தேவனை பற்றி தெரிந்து கொண்டும் கர்த்தர் ரட்சகமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் இந்த மாதிரி யாருமே நடந்துக்கூடாது. அறிஞ்சு தெரிஞ்சு பின்னாடி போனா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம்னு போனீங்க. ஆமென். திரும்ப வர்றது ரொம்ப கூடாத காரியம். அரிதா சில தப்பிருக்கலாம் பின்னாடி திரும்ப வந்து. ஆனா பின்னாடி போயிட்டாங்கன்னா மீண்டும் அவங்களுடைய நிலைமை எப்படி போயிருமா? அவங்க எவ்வளவு ஸ்பாயிலா இருந்து கத்துறாங்களோ பிசாசு வந்து அதிக கேடுக்கு கொண்டு போயிடுவான். ஒன்ஸ் அவங்க கை போயிட்டா பெருத்த டேமேஜ் கொண்டு போயிடுவான். நீங்களே நினைச்சா கூட திரும்ப முடியாத அளவுக்கு கொண்டு போயிடும். அதான் வசனம் சொல்லுது, ஒரு வாழ்க்கை உருப்படியா வாழ கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பாருங்க, மத்தேயு 11:1 யோவான் ஸ்நானகர் 35 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான். யோவான் ஸ்நானகர் அவ்வளவு கிரேட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை மாதிரி கிரேட்டஸ்ட் பர்சன் பூமியில் பார்க்கவே இல்லை. நிறைய அற்புதம் செஞ்சார். என்ன பண்ணுறது? யோவான் ஒரு அற்புதம் செய்யப்படும். ஆமென். யோவான் ஒரு அற்புதம் செய்தார். ஆனா அவர் லைட்டா இருந்தார். அவன் எரிந்து பிரகாசிக்க வாசிக்கலாம். யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. லைட்டா இருக்கணுங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. கடல்ல இப்ப அந்த பினாக்கல் சொல்லுவாங்க. என்னது அந்த கலங்கரை விளக்கு இப்ப இல்ல நினைக்கிறேன். கடல் பார்க்கலாம் இருக்கா? ஓகே. கோவா போனே சுத்தி பார்த்தா ஒண்ணும் இல்ல. ரெடியா இருக்கிற அதை பாருங்க, கலங்கரை விளக்கு கற்பனைக்கு வழி செய்யுது, வழி காட்டுது. ஹல்லேலூயா.
யோவாஷானது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். இந்த லைஃப் வந்து ஒர்க்ஃபுல்லா நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அர்த்தமுள்ளதா வாழ்ந்தீங்கன்னா, அநேகர் கர்த்தரை அறிவாங்க. அநேகர் மீட்புக்குள்ள வருவாங்க, அநேகர் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க, அநேகர் சத்தியத்துக்குள்ள வருவாங்க. அதுதான் யோவான் சொன்னது வந்து சத்தியத்தை பேச வேண்டிய இடத்துல தலைய போனா கூட அவர் பேசாம இருக்கலாம். சத்தியத்துக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டார். ஏரோதினுடைய விபச்சார பாவத்தை, வேசித்தனத்தை தெளிவா சொன்னார். அவன் ஏரோது சகோதரன் மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறார். நியாயம் சொல்றாரு. பாருங்க, சத்தமிட்டு கூப்பிடணும், அடக்கிக் கொள்ளக்கூடாது. ஒத்த வாழ்க்கை வாழ்க்கை. ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு காலம் வாழ்ந்துக்கிறதுல எப்படி வாழ்றீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க ரொம்ப முக்கியம். யோவான் 10:41-42 அநேக அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார். இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசுவை காட்டி கொடுத்தார். எப்படி காட்டி கொடுத்தார்? முத்து. எப்படி காட்டி கொடுத்தார்? முத்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த யூதாஸ் எப்படி காட்டி கொடுத்தார்? முத்தத்தினால். எப்படி காட்டி கொடுத்தீங்க? எப்படி காட்டி கொடுக்குறீங்க இயேசு? ஆமென் ஆமென். சிலர் இயேசுவை வித்துறாங்க. ஆமென். சிலர் இயேசுவுக்காக தன்னை வித்துறாங்க. யோவான் இயேசுவை காட்டி கொடுத்தார். எப்படி காட்டி கொடுத்தார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவன். ஆனா யூதாஸ் எப்படி காட்டி கொடுத்தார்? அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு 30 வெளிவாசல் தந்தால் போதும், அப்படி காட்டி கொடுத்தார். ரவி ரவி வாயிலிருந்து வார வார்த்தை ரவி ரவி முத்தம் கொடுத்து முத்தத்திலே காட்டி கொடுத்து இயேசு எப்படி காட்டி கொடுக்க போறீங்க? கேளுங்க, எப்படி கேளுங்க. இயேசு எப்படி காட்டி கொடுக்க? யோவான் ஸ்நானகன் மாதிரியா? யூதாஸ். ஆமென் ஆமென். ரெண்டு பேரும் கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்க. ஆனா யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுது, ஸ்திரீகளுக்கு பிறந்தவங்க இல்ல, அவனை போல பெரியவங்க யாருமே இல்ல. யூதாஸை குறித்து சொல்லுது, துரோகி. ரெண்டுமே வேற என்ன? ஒரு வாழ்வு அது உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் எண்ணமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஆமென். இந்த வசனம் வந்து யோவான் 10:42. அவ்விடத்தை அநேகர் செய்யல, ஆனால் அவ்விடத்தே அநேகர் அவரிடத்தை விசுவாசம் யாரால யாரால யோவான் இயேசுவை காட்டி கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இறைவாளர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர். ஆமென். நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் அக்கினியினாலும் ஆவியினாலும் அக்கினியினாலும் இருக்கிறார். அவர் பெருகணும், நான் பெருகணும். ஆமென் ஆமென். இன்னைக்கு சிலர் இயேசுவை வச்சு இயேசுவை காட்டிலும் பெரியவர்களாக மாறிடுறாங்க. ஆமென் ஆமென். நாம் பெரியவர்கள் ஆவதற்காக இயேசு கொடுக்கப்படல. கண்டிப்பா நம்ம அவர் பெரியவர் ஆக்குவார். ஆனா பர்பஸ் என்னன்னா அவர் பெரியணும். ஆமென். அவன் அவரை வியாபார பொருளாக மாற்றி விடக் கூடாது. ஆமென் 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 ஆமென். அவரை காட்டி கொடுக்கணும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்ட குட்டி என்னிலும் வல்லவர் வருகிறார். ஆமென் ஆமென் ஆமென். அந்தாங்க வாழ்க்கை. அதனால இயேசு சொல்றாரு, ஒரு வாழ்க்கை அவரை மாதிரி வாழணும்னு சொல்லி சொல்றாரு. நன்மை செய்ய வேண்டும். பாருங்க, நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மை ஒரு நபர் செஞ்சார். வாசிக்கலாம் 2:35. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களிலே யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறத அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆவியோட நடவடிக்கைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் என்ன செஞ்சாராங்க? நன்மை செஞ்சாராம. யாரு? யோசியா. குட் பி. அவர் ஒரு நல்ல அரசர் யோசியா. வசனம் சொல்றது, அவருக்காக எல்லாரும் புலம்புறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி புலம்பிட்டார். நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் போது ஆமென். எப்படி ஒரு நாள் முடிப்போம்? நீங்க ஒரு நாள் முடிக்கிறீங்களா, நாம நாள் முடிக்கிறோம், சரியா? ஆமென். ஆனா நம்மளை எல்லாரும் மிஸ் பண்ணணுங்க. ஆமென் ஆமென். நம்ம கேப் இருக்கு இல்லையா, அது எல்லாரும் கண்டுக்கணும். அந்த கேப் எனக்கு ஒரு நாள் நடக்க போகுது, அந்த ஒரு வெற்றிடம் தெரியும். நாம் இருந்த அடையாளம் இந்த உலகத்துக்கு தெரியும். ஆமென். நாம் இந்த பூமியில சில நன்மைகள் பேசப்படணும். அந்த நாள் ஆமென். அந்த நாள்ல சொல்லப்படணும். 2:32. வர்த்தமானங்களும்
அவன் செய்த நன்மைகளும் ஆமோஸ் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்திலும் எழுதியிருக்கிறது. நன்மை செய்யும் உங்களால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில பரம்புவதற்கு நீங்க என்ன நன்மை செய்யுங்க? ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி நன்மை செஞ்சீங்கன்னா அது எழுதப்படும். அல்லேலூயா. என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அதை நினைவு பெறணும். 2 பேர்கள் 1ஆம் அதிகாரம் 13 இருந்து 2 பேர்கள் 1:13 இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து அவர் வீட்டை பத்தி பேசுறாரா? எதை பேசுறாரு? சரீரத்தில் உடலை பத்தி பேசுறாரு. I am going to end my life. இந்த கூடாரத்தில் நான் முடியும் போது இயேசு எனக்கு சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவு இருக்கிற வரைக்கும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரார்த்தனை பண்ணுவேன். அவர் சொல்றாரு, இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் பரவுவதற்கு என்ன முடிஞ்ச அத்தனை நான் செய்வேன். நான் போன பிறகு நான் போன பிறகு அப்படி தேவனுடைய ராஜ்யம் பரவுவதற்கு ஏதுவான சில காரியத்தை நான் செஞ்சு தான் போவேன். அவர் எழுதின 2 பேரு புத்தகங்கள். ஆமென். அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் மார்க். இல்லையா? தேர்வால் உருவாக்கப்பட்டவர் யாரு? மார்க். அப்ப பாருங்க, வாழ்க்கைக்கு பிறகு கூட அவங்க ஒரு தலைமுறை உருவாக்கி தான் போயிருக்காங்க. ஆமென். தலைமுறை தாண்டிய தாக்கத்தை ஏற்படுத்தி தான் போயிருக்காங்க. இந்த திருச்சபை இருக்கு இல்லையா? இந்த திருச்சபை தலைமுறை தாண்டி தாக்கத்தை ஏற்படுத்தும். வழங்கப்படும் எல்லாரும் உங்க வாழ்க்கை கர்த்தர் அனைவருக்கும் நீதி ஆயுதம். ஆனா என்னைக்கு வாழ்க்கையை முடிக்க போறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நன்மை செய்யணும். கர்த்தர் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டு வருவாங்க நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். அரைகுறையில வாழ்க்கை விட்டு நம்ம போயிடக்கூடாது. அவர் should not be premature. அகால மரணங்களுடைய வாழ்க்கை வந்துருக்காரு. premature நம்ம வாழ்க்கை வந்துருக்காரு. கர்த்தர் சொல்லியது எல்லாம் செஞ்சுட்டு போவோம். பவுல் சொல்றது போல நல்ல போராட்டத்தை போராடி சொல்றேன் எல்லாமே நான் முடிச்சுட்டு தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றேன். ஆண்டவர் உங்களை என்ன நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தாரோ அதெல்லாம் செஞ்சு முடியும். ஆமே. திருச்சபையா கார்பரேட்டா திருச்சபையா இந்த திருப்பூர்ல நம்ம என்ன செய்வோம்? சபையா நம்ம அதை செய்யணும். நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு பர்பஸ் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஆண்டவரே சபையா எல்லாம் வாய் சொல்லுங்க. ஆண்டவரே திருச்சபையா இந்த பட்டணத்துல எங்க திருச்சபையை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க அதை செய்து முடிப்பதற்கு நான் உதவியா இருப்பேன். ஜாக்கிரதையா இருப்பேன். நான் அதுக்கு ஒத்துழைப்பேன். அதற்கு தோளை கொடுப்பேன். அதற்கு நான் கழுத்தை கொடுப்பேன். இண்டிவிஜுவலா பண்றவங்கள என்ன நோக்கத்துக்குலாம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இதெல்லாம் செய்து முடிக்கணும். முறையிலே வாழ்க்கை கொடுக்கக்கூடாது. என்னிடத்துல ஜீவ வாசனை புறப்படணும். என்னுடைய வஸ்திரத்துல அந்த ஆற்றல் புறப்படணும். என்னுடைய உண்மையில அந்த ஆற்றல் புறப்படணும். என் நிழலில் கூட அந்த ஆற்றல் புறப்படணும். என்னுடைய கட்சிக்குள்ள இருந்து அந்த ஆற்றல் புறப்படணும். என்னுடைய பெல்ட்ல இருந்து அந்த ஆற்றல் புறப்படணும். நான் உட்கார்ந்திருக்கிற நான் பயன்படுத்துகிற அத்தனை உபகரணங்களிலும் இருந்தும் அந்த ஆற்றல் புறப்படணும். நீங்க ஆண்டு ஒப்பு கொடுக்கல. வரும் நாட்கள் மகிமை உள்ள நாட்களா மாறும்போது கண்டிப்பா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தேவ ராஜ்யம் உங்களால் கட்டப்படணும். தேவ ராஜ்யம் உங்களால் கட்டப்படணும். தேவன் உங்களை எதற்காக பிடித்துக் கொண்டாரோ அதை நிறைவேற்ற பவுல் சொல்றார். எதற்காக அவரால் பிடிக்கப்பட்டனோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் ஆசையாய் கடல்கிறேன். நானவைகளை மறந்து நானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன் சொல்றேன். ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு தான் பரிசு. ஓட்டத்தை தொடங்கியவருக்கு அல்ல. ஒப்பு கொடுக்கிற நேரம் வேடிக்கை பார்க்கிற ஒரு நேரம் இல்ல. பர்பஸ் நிறைவேறணும். பர்பஸ் நிறைவேறணும். தேவனுடைய நோக்கம் இந்த பூமியில என்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய இருக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. பிழையான் சொல்றார், என்னுடைய முடிவு நீதிமானுடைய முடிவை போல் இருப்பதாக, நீதிமானை போல நான் மதிப்பேனாக என்று சொல்றேன்.
நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். மகிமையா இருக்கும், மகிமையா இருக்கும், ராகா மகிமையா இருக்கும், மகிமையா இருக்கும். ராகா ஓ ராகா யாக்கோபினுடைய முடிவு எவ்வளவு மகிமையா இருந்துச்சு. சேகரிக ஆரோனுடைய முடிவு எவ்வளவு மகிமையா இருந்துச்சு. லேகேலாஹா சேவானுடைய முடிவு எவ்வளவு மகிமையா இருந்தது. ராகா முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்வா, முடிவிலே நம்ம மகிமையிலே ஏற்றுக்கொள்வா. ராகா அவர் என் சுட்டி வெரி க்ளோரியஸ். ரேகேலாஹா ராஹா லரஹா முடிவு 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 முக்கியம். லாஹா லரஹா வழி தவறி போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பான்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். நன்மை செய்ய நன்மை செய்ய, ஒளியாக உப்பாக கனி கொடுக்க வாசனை கொடுக்க ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்க நோக்கத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுங்க. கனி கொடுப்பேன், கனி கொடுப்பேன் ஆண்டவரே, கனி கொடுப்பேன் ஆண்டவரே, வாசனை கொடுப்பேன் ஆண்டவரே, மனம் வீசுவேன் ஆண்டவரே, ஒளி கொடுப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே சுவை கூட்டுவேன் ஆண்டவரே. ஒரு சிசியாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. தீமோத்தேயுவின் சீசன் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு, தொற்கால இந்த சிசி இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்குது. சீசனுக்கு சீசனா மாற என்ன டிசிப்ளின் பண்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. டிசிப்ளின் ஒப்பு கொடுங்க, ஒரு டிசிப்ளின் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை பயன்படுத்தணும்னா நீங்க டிசிப்ளின் பண்ணப்படணும். சில நல்ல டிசிப்ளின் ஒப்பு கொடுங்க. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை ஒரு டிசிப்ளின், தனிப்பட்ட வேத வாசிப்பு ஒரு டிசிப்ளின், கர்த்தருக்கு ஆத்தும ஆராய்ச்சி செய்வது ஒரு டிசிப்ளின், கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு டிசிப்ளின், ஆலயம் ஆண்டை ஒரு டிசிப்ளின், வாழ்க்கையில வெகு ஜாக்கிரதையா ஓலஹா புரோக்கன் வால்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா வேதத்துல படிக்கிற வெகு ஜாக்கிரதையா இருப்பது பார்த்து கட்டினாங்க. நோக்கத்தை நிறைவேற்ற என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சாரை வார்த்தை கொள்ளுங்க. நான் என்ன ஒப்பு கொடுப்பேன் தாவே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இது ஆவியானவர் கேட்பார், கண்டிப்பா இது ஆவியானவர் கேட்பார். கண்டிப்பா நீங்க மாத்திரவுடைய பர்பஸ் நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது எல்லாம் வழியில நீங்க கேட்காமலே தரலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அளிப்பதே உங்களுடைய வேலை. கர்த்தரை மகிழ்ச்சியாக வச்சுட்டீங்கன்னா மாத்திரம், நீங்க அவரை ஹாப்பியா வச்சுட்டீங்கன்னா அவருடைய இருதயத்தை பாரப்படுறது எல்லாத்தையும் ஆண்டு உங்களோட பகிர்ந்து நண்பனை போல பகிர்ந்து கொள்வார், உங்க கூட பேசுவார். அவர் முதல்ல உங்களை நம்பணும். எல்லாரும் இயேசு நம்புறாங்க. இயேசு நம்புற ஆட்கள் வெகு சிலர் தான். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கீங்க. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, அவர் உங்களை படிச்ச நோக்கத்தை நிறைவேற்றுறது, இதுக்காக பிடிச்சாரோ அதை நிறைவேற்றுறது நீங்க ஒப்புக்கொண்டு அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கார். எப்படி சொல்றது, மனதுக்குள்ள ஒரு பாவி இருந்தோம் அவ்வளவு ராஜ்யம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவர் உங்களை குறிச்சு மகிழார், அவர் உங்களை குறிச்சு மகிழார். அவரை மகிமைப்படுத்த, அவர் துக்கப்படுத்தின காரியங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட மன்னிக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கு முத்தையாக பெற்ற சாவியை சுத்தப்படுத்தின மக்களுக்காக இந்த மன்னிங்க ஆண்டவரே. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை